வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். ஸோ வெல்கம் பேக் டு குஜாலா இருப்பம் சில்லா கதைப்போம். இன்றைக்கி வந்து நாங்கள் குஜாலா கதைக்கிற விஷயம் இல்லை, பட் நீங்கள் இப்போ இந்த டிஷர்ட்டை பார்த்தாலே தெரியும். இது நான் இந்த டிஷர்ட்டை போட்டோன்னே சொல்கிற ஒரு டயலாக் தான். இதை எப்போ போடுறனோ அப்போ என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சீரியஸான மேட்டராக தான் அது இருக்குமென்றது உங்களுக்கு தெரியும். ஸோ போன கிழமை வந்து அப்பா வந்திருந்தவர், இன்றைக்கி வந்து மகனை மறுபடியும் கூப்பிட்டுருக்குறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் பாட்காஸ்ட் டேவிட். தேங்க்யூ. வெல்கம் டு த ஷோ. நன்றி. மறுபடியும். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, இப்போ நீங்களும் இப்போ கொஞ்சம் காலமாக தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய ஈழம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய சோஷியல் மீடியாவில். ஸோ ஆனபடியாக ஐ தாட் யூ வுட் பி த பர்ஃபெக்ட் பர்சன் டு டாக் அபவுட் திஸ் டாபிக். ஸோ அது என்ன டாபிக்ன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எங்களுடைய மாவீரர் நாள் இப்போ வருது, நாளைக்கு வருது. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் கதைக்கலாம்னு சொல்லி என்ன நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த விஷயத்தை பற்றி கதைக்கும் போது நான் மென்ஷன் பண்ணுறது, எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு வந்து நாங்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு நடந்த அநியாயங்கள் கொடூரங்களை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தணும். அவைகளுக்கு வந்து எங்களுடைய கதைகளை வந்து முழுமையாக வந்து சொல்லணும். மற்றது என்னென்னா, நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற காரணமே வந்து எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் தான். இந்த விடுதலை போராட்டம் இல்லாட்டிக்கு நான் நினைக்கிறேன் 90% தமிழர்கள் நாங்கள் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் இப்போ இருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இப்போ படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கருதி வெளிநாட்டுக்கு வந்திருக்கணும். அப்படியும் வந்திருக்கணும். அதாவது 70ஆம் ஆண்டுகளில் அப்படி நிறைய பேர் வந்திருக்கணும் படிப்பு சம்மந்தமாக. இப்போ இந்த அப்போ எங்களோட நாட்டிலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டோம்னா அவையில் அப்படியே இங்கே வெளிநாட்டில் இருந்துட்டினோம். அப்படியே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கினோம். ஆனால் கூடுதலான மக்கள் வந்து இந்த விடுதலை போராட்டம் காரணமாக தான் வெளிநாட்டுக்கு வந்தவை. ஸோ obviously the next generation they have to know that. அவைகளுக்கு அதை சொல்லித்தான் வளர்க்கணும். இதால் தான் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம், இல்லை இதால் தான் நீ யூரோப்பில் பிறந்திருக்கிற, இல்லை இதால் தான் நீ கனடாவில் பிறந்திருக்கிற என்ற விஷயத்தை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆணித்தனமாக வந்து சொல்லி வளர்க்கணும் என்ற விஷயத்தை வந்து நான் நடுக சொல்கிறேன் நான். ஸோ why don't you just say some introducing words before we go forward? இப்போ நான் வந்து நார்மலாகவே நவம்பர் மாதம் வந்தாலே ஒவ்வொரு வருஷமும் ஈழத்தமிழர்கள விஷயங்களையும் எங்களோட அந்த போராட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நான் என் சோஷியல் ஹேண்டில்ஸில் போடுறேன் நான். ஆனால் இந்த வருஷம் தான் கொஞ்சம் அக்ரெசிவாக போடுறேன். ஏனெண்டா நாங்கள் வந்து உண்மையாகவே என்ன சொல்லணும் என்றால், முதல்ல வந்து ஒரு அந்த முதல்ல இருந்த கவர்மெண்ட்டுக்கு ஆக்கள் ஒரு பயம் ஒன்று இருந்தது, பெரிய ஒரு பயம் ஒன்று இருந்தது. ஏனென்றால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓப்பனாக ஈழத்தை பெட்டியெல்லாம் கதைச்சிங்கள்ண்டா அவங்க ஊரில் சொல்லுவாங்க, உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பாப்புலர் ஆளாக இருந்து கொண்டு இதில் பெட்டியெல்லாம் ஓப்பனாக காய்ச்சிங்கள்ண்டா நீங்கள் ஊருக்குள்ளே போக இயலாது, ஏர்போர்ட்டில் வச்சே பிடிச்சிடுவாங்கன்ட்டு சும்மா ஒரு ஃபியர் ஃபேக்டரை போட்டு வச்சது. ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அக்ரெசிவாக வந்து நாங்கள் இறங்கி செய்யலாம், எங்களோட ஆக்களை நினைவு கூறலாம். ஏனென்றால் இப்போ எங்களோட அந்த கவர்மெண்ட் மாறி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அவரும் வந்து எல்லோரும் ஒன்றாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு இப்போ கணக்கு விஷயங்கள் செய்கிறார். ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும் அது எவ்வளவுத்துக்கு அது சாத்தியம். சும்மா ஒரு வந்த உடனே சும்மா ஆக்களை ஈர்க்கிறதுக்காக அவர் செய்கிற விஷயமா, இல்லாட்டி உண்மையாகவே அடிமனசில் இருந்து செய்கிறாரான்றது லேட்டாக தான் எங்களுக்கு விளங்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட கடமை, நாங்கள் ஈழத்தமிழர்கள் எங்களோட கடமை ஒவ்வொரு வருடமும் அந்த இப்போ நவம்பராக இருக்கட்டும், மே மாதமாக இருக்கட்டும், கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ஆக்களை நினைவு கூறத்தான் வேணும், அதை பற்றி கதைக்கத்தான் வேணும். அப்போ நாங்கள் கதைச்சாத்தான் எங்களோட யங் ஆக்கள், இப்போ 2000க்கு பிறகு பிறந்த ஆக்களுக்கும் வந்து அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அவங்களும் வந்து they will try to get to know about the situation that has happened. அப்பா மாதிரி தான் சில விஷயங்களை நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, அதாவது புதிய அரசாங்கத்தை பற்றி. ஸோ இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் பெரிதளவில் இடையூறு ஒன்றும் இல்லாமல் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மாவீரர்களை வந்து நினைவு கூறலாம் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நடந்தால் அடுத்த உங்களோட அப்பாவுக்கு சொன்ன விஷயந்தான். அடுத்தது வந்து மே மாதத்தில் நாங்கள் எங்களுடைய இன அழிப்பு நாளை வந்து நினைவு கூறும்போது என்ன
என்ன நடக்க போகுதுன்னு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து நாங்கள் மாவீரர்களை நினைவு கூறுறபடியாக மேபி இதை அவர் விட்டுறலாம். ஓகே, இது ஒரு போராட்டத்தில் வந்து இறந்தவர்களை அவையில் நினைவு கூறுறினம் ஆனவடியாக இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாத ஒரு இதில் வந்து அவர் விடலாம். ஆனால் நாங்கள் அந்த இன அழிப்பு என்ற வார்த்தையை நாங்கள் உபயோகிக்கும் போது ஆப்வியஸ்லி அந்த சிங்கிளீஸ் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து ஒரு 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 அலர்ஜிக் ரியாக்ஷனை கொடுக்கும். அது வந்து இந்த 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 கவர்மெண்ட்டுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அது இருக்க போகுதா இல்லாட்டிக்கு அவையில் வந்து அதை ஏற்றுக்கொள்வீனமா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைமையில் அவையில் இருப்பினம் என்று நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏனென்றா எந்த அரசாங்கம் வந்து சொல்லும் நாங்கள் வந்து ஒரு இன அழிப்புக்கு காரணமாக இருந்த நாங்கள் ஒரு இன அழிப்பு வந்து இந்த நாட்டில் ஏற்பட்டது தமிழர்களுக்கு எதிராக என்று சொல்லி சிங்கள அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ள போவதில்லை, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் சில நேரத்தில் வந்து எங்களை அட்லீஸ்ட் அந்த ஒரு நினைவஞ்சலிகளை வந்து நாங்கள் செய்யும் அளவுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தருவீனம்னு நான் நினைக்கிறேன் ஒழிய. ஆனால் அந்த இன அழிப்புன்ற அந்த வார்த்தையை வந்து எங்களை பயன்படுத்த விட மாட்டாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதுதான் என்னுடைய ஒரு 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 யோசனையாக இருக்குது. அதுக்கு நாங்கள் என்னென்ன போராட்டங்கள் நடத்தணுமோ அதாவது போராட்டம்னு நான் சொல்கிறேன் வந்து எப்பயும் வந்து வயலண்ட்டான ஒரு முறையில் இருக்க தேவையில்லை. டசன்ட் ஹேவ் டு பி எனி ஃபிசிக்கல் ஃபார்ம், கேன் பி இன் லைக் மோஸ்ட் பீஸ்ஃபுல் ஃபார்ம் as well. ஆனால் நாங்கள் எங்களுடைய நியாயத்துக்காக நாங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஐநா சபையில் வந்து நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த ஜெனசைட் என்ற ஒரு விஷயம் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது. அதை வந்து அதுக்கான இப்போ அந்த வார் கிரிமினல்ஸுக்கு வந்து சரியான விதத்தில் தண்டனைகள் வந்து கொடுக்கப்படணும் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து முன்வைக்கப்பட்டது. ஸோ அந்த வேலைப்பாடுகளும் வந்து தீவிரமாக வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக. என்ன நாங்கள் எவ்வளோத்துக்கு தீவிரமாக வேலை செய்தாலும் it took us already more than 15 years and we still nowhere close to any conclusion or any solution to this. So மக்கள் வந்து அவர்களுக்கான உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டு அந்த நாட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலே நாங்கள் இப்போதைக்கு அதை நல்ல மனசோட ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படலாம்னு தான் எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இங்கே போராட்டங்களை செய்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடாது. ஆனால் அதே நேரம் வந்து நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலாம் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நான் இப்போ பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய குடும்பங்களில் நான் பார்க்கும்போது இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து எங்களுடைய இந்த விஷயங்கள் வந்து பெரிதளவில் தெரியாது. இப்போ இந்த ஜெனசைட்ன்னு சொன்னாலே ஓ யா தேர் வாஸ் அ வார் இன் அவர் கண்ட்ரி அப்படி தான் தெரியும். அந்த ஜெனசைட்ன்ற ஒரு வார்த்தையே அவையில் வந்து பெருசாக சொல்கிறது இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அதை இப்போ தங்களுடைய முயற்சியில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு ஆராய்ஞ்சு எங்களோட நாட்டில் என்ன நடந்தது, தமிழர்களுக்கு என்ன நடந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு தே அப்டேட்டிங் தேர் நாலேஜ். அதுக்கு பிறகு இப்போ அவையெல்லாம் போய் அவையின் அம்மா அப்பாட்ட கேட்டு இப்படியெல்லாம் நடந்ததா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவையில் வந்து சரியான ஒரு ஆர்வமாக இருக்கணும் எங்களுடைய இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக. Right? And I think that is a great thing to see that as well. But at the same time, there's a lot of kids that don't have the opportunity to learn these things, or they are not in an environment where they hear about this. And நிறைய parents வந்து இதெல்லாம் இனிமேலுக்கு சொல்லணும் and எல்லாம் இருக்கிறீங்க. But obviously there's a lot of parents also that went through a lot. ரைட்? இப்போ அந்த போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் எல்லாம் இருந்து அதில் மீண்டு வந்து இப்போ தங்களோட குடும்பத்தை ஒரு செக்யூரான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து வாழ்கிற நிறைய மக்கள் இருக்கணும். ஸோ அவையில் வந்து இதெல்லாம் நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்பல என்று நினைக்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது. பட் ஒரு ஃபில்டர்ட் வெர்ஷனாவது அவையில் கண்டிப்பாக சொல்லணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது உண்மையாக வந்து பிரதர், ஈழத்தமிழர்கள் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும். எங்களுக்கு நடந்த இட்ஸ் லைக் அ ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் தட் ஹேப்பன் டு அஸ். அதை வந்து நாங்கள் மறக்கவே கூடாது. இப்போ எனக்கு வந்து இன்னும் கல்யாணமாக இல்லை. இப்போ நான் கல்யாணம் கட்டி நாளைக்கு ஒரு பிள்ளை பெக்கிற அந்த டைம் வரக்குள்ளே வந்து நானும் வந்து சொல்லி கொடுப்பேன், இங்கே இப்படி ஆள் இருந்தவர் இதுக்கு இந்த அதை நீங்கள் அந்த பீரியோடிக்காக சொல்லி கொடுக்கணும்.
2009 நடந்தது மட்டும் சொன்னால் அது அவங்களுக்கு விளங்காது. ஏன் தொடங்கினது, என்ன ரீசனுக்காக தொடங்கினது, ஏன்டா இனி வார பிள்ளைகள் வந்து அதுகள் நீங்கள் சொல்கிற ஒன்றையும் டக்குன்னு நம்ப போகிறதில்ல. அப்போ அவங்க வந்து ஏன் அப்படி நடந்தது, ஏன்னு கேள்வி கேட்பினோம். ஸோ நீங்கள் வந்து அப்படி செஞ்சதால தான் நாங்கள் இப்படி செஞ்சனாங்க, அதால தான் இது நடந்தது, எங்களுக்கு நடந்த அநியாயத்தால் தான் இப்படி ஒரு மூமெண்ட்டே ஆரம்பித்ததுன்ட்டு நீங்கள் அப்படி ஒரு ஹிஸ்டோரிக்கலாக நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவங்கட டைமுக்கு பிறகு எல்லாம் மறந்துடுவேன். இப்போ என் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எங்கட டைமுக்கு பிறகு வந்து இது நடந்த ஒன்றும் எங்கட அக்கள் ஞாபகம் வச்சிருக்க மாட்டினோம் என்று அவருக்கு ஒரு கவலையாக சொல்லுவார். ரைட். இப்போ நான் வந்து அவர் அப்படி சொல்கிறதாலேயே என் மனசு வந்து கொஞ்சம் வேதனைப்பட்டது என்ற அது உண்மைதான். எல்லாரும் வந்து இப்போ அதை வந்து நடந்து முடிஞ்சது கத்தம்ன்ற மாதிரி அதை விட்டுட்டீங்க, அதை பற்றி கதைக்க தேவையில்லை. இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் மாவீரர் நாள் வந்து பொறுத்த மட்டும் வந்து இப்போ ஒரு மாவீரர் நாள் நடத்தும் போது அதுக்கு வந்து இப்போ இங்கே 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் தமிழாக்கள் இருக்கிறோம்னு சொல்லலாம், ஈழத்தமிழர்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அதில் அட்லீஸ்ட் நாங்கள் அந்த ஒரு 50% ஆக்களாவது அதை அட்டென்ட் பண்ணணும். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. ஸோ அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா வருஷத்தில் 2 தடமாவது நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் எங்களுடைய இழந்த மக்களையும் மாவீரர்களையும் வந்து நினைவு கூறணும். அதாவது ஒரு நாள் வந்து நவம்பர் 27 அடுத்தது வந்து மே 18 எங்களுடைய இந்த இன அழிப்பு சம்மந்தப்பட்ட அந்த காலம். ஸோ அதுக்கு வந்து ஏன் எங்களுடைய ஆக்கள் முன் வாரையில் ஏன் ஒன்று கூடுறையில்ன்றது வந்து எனக்கு அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்க்கல மாவீரர் நாள் வந்து 3 நிகழ்ச்சியாக வந்து நடத்துகிறவை. காலமாக 7 மணிக்கு உண்டு, மற்றது 12 மணிக்கு ஒன்று, இந்த பின்னேரம் 6 மணிக்கு, ஏதோ அப்படியே 3 சரியான டைமிங் சரியில்லை. ஸோ இதை ஸ்டீவ் தான் சொன்னேன்னு சொல்லி இப்படியான நேரங்களும் போய் நின்றாதுங்க. இப்போ லுக் இட் அப், ஐ எம் நாட் 100% ஷுர். பட் 3 நிகழ்ச்சியாக வந்து அவையில் செய்யணும்டா. இப்போ வேலைக்கு போகிற ஆக்கள், இப்போ காலமே வெள்ளன வேலை போகிற ஆக்கள் வந்து இரவு இதை அட்டென்ட் பண்ணலாம், பின்னர வேலை போகிற ஆக்கள் காலம் வெள்ளனை அட்டென்ட் பண்ணலாம். மற்றது பீப்புள் ஹூ ஆர் மோர் ஃப்ளெக்சிபிள், தே கேன் சூஸ் எனி ஆஃப் தீஸ் 3 ஒகேஷன்ஸ், ரைட்? ஸோ ஆனால் இந்த டைமுக்கு தான் நீங்கள் போகணும்னு இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் வருதோ அதில் போய் ஒருக்கா உங்களுடைய ரெஸ்பெக்டை ஷோ பண்ணி நீங்கள் அதான் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வரணும், ரைட்? ஆனால் அதுக்கே நிறைய பேர் வந்து முன் வாரையில், அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் மோர் கான்ட்ரவர்ஷியல் அண்ட் திஸ் இஸ் ஆல் கோன் பி அபவுட் மாவீரனால் வந்து இவ்வளோ ஆடம்பரமாக இவ்வளோ பெரிய அளவில் வந்து செய்து ஆர்கனைஸ் பண்ணணுமா என்ற ஒரு கேள்வியும் சில நேரம் இருக்கிறது. நிறைய பேர் என்னட்டே அந்த கேள்விகளில் இவ்வளோ பிரமாண்டமான ஒரு இடத்தை எடுத்து இவ்வளோத்துக்கு செய்ய வேணும், இல்லாட்டிக்கு இன்னும் இந்த நிகழ்ச்சிகள் இல்லை, இப்போ நடந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் செய்ய வேணும், அந்த காசே அங்கே மக்களுக்காக பயன்படுத்தலாமே. இந்த இப்போ ஒரு பெரிய ஒரு இடத்தை எடுக்கிறேன்னா அதுக்கான ஒரு செலவு இருக்குது. மற்ற அந்த டெக்கரேஷன் அதுகளெல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு செலவு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்படி செய்ய வேணும் ஆடம்பரமாக என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இவ்வளோ காலத்துக்கு பிறகு இன்னும் இப்படி செய்ய வேணும் என்ன அப்படி எல்லாம் ஆக்கள் கேள்விகள் கேட்பினோம். இல்லாட்டி இன்னும் வந்து நம்முகள் தமிழில் நாளை பிறக்கும் எல்லாம் பாடிக்கொண்டு திரிகிறதாலேயும், இல்லாட்டிக்கு இப்போ இந்த நாடகங்கள் இல்லை நாட்டிய நாடகங்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து திருப்பியும் நடந்ததையும் நாங்கள் திருப்பி குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டுற மாதிரி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறதில்ல. என்ன பிரயோசனம்? எங்களுடைய ஆக்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஏற்கனவே தெரியும், திருப்பி சொல்கிறால என்ன பிரயோசனம் பண்ண அப்படியே கேட்குற ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ முதல் காய்ச்ச விஷயத்தை தான் நாங்கள் சொல்லலாம். there still people out there that don't know enough about this. ஸோ இவரான நிகழ்ச்சி ஊடாக வந்து அவைகளுக்கும் அதை எடுத்து சொல்கிற விதமாக அது அமையுது. இப்போ சொல்லி கேட்காத ஆக்களுக்கு ஒரு நாடகம் மூலமாகவோ ஒரு நடனம் மூலமாகவோ அதை எடுத்து சொல்கிற ஒரு விஷயமாக அது அமையுது. ஆனால் என்ன, we need to also make it understandable for the younger generation. இப்போ நாங்கள் எங்களுடைய செந்தமிழில் வந்து அதை செய்தால் சும்மா தமிழ் கதைக்கே நிறைய பிள்ளைகளுக்கு அரைவாசி விளங்குற இல்லை. இதில் நாங்கள் செந்தமிழில் வந்து ஒரு சுத்த தமிழில் ஒரு பேச்சை நிகழ்த்திக்க, இல்லாட்டிக்கு ஒரு நடனத்தை செய்யக்கல, இல்லாட்டிக்கு ஒரு நாடகத்தை செய்யக்கல, those kids not going to understand anything. So at this point இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட அப்பா வந்து ஒரு வசனம் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருந்தவர், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தும். இந்த ஒரு விஷயம் வரைக்கல நாங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாறணும்னு சொல்லிச்சோன்னா, எங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனைகள், எங்களுக்கு இன்னும் நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படி நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து செல்லலாம். இப்போ உங்களோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு கொஞ்ச நாளையில் இல்லை அவைந்த ஜென்ரேஷனுக்கு பிறகு இதெல்லாம் மறந்துடுவாங்க.
இல்லாட்டி எங்களோட ஜென்ரேஷனோட அது ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடும்னு நாங்கள் நினைக்கிறது எல்லாம் வந்து அந்த அந்த நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் எப்படி இதை எடுத்து செல்லலாம். ஸோ வி நீட் டு மேக் இட் மோர் கிட் ஃப்ரெண்ட்லி in some point and also like more understandable language wise. Language barrier என்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ we are almost 10 years, we are actually 10 years apart. ஸோ என்னுடைய வயசில் இருக்கிற ஆக்களே சில பேர் இருக்கணும் தமிழ் ஒழுங்காக கதைக்காமல் இல்லாட்டி அவைகளுக்கு கதைக்க தெரியும், ஆனால் எழுத வாசிக்க தெரியாது. உங்களோட வயசாக்கள் இருக்கிற நிறைய பேர் இருக்கணும், அவைகளுக்கு இப்போ தான் அவைகளுக்கு தோணுதோ அம்மா அப்பா முந்தி எங்களுக்கு தமிழை படிப்பிக்கையில் இப்போ தான் எங்களுக்கு அந்த அருமை புரியுது. ஏன்னா இப்போ வந்து கோ பேக் ஹோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கிராண்ட் பேரண்ட்ஸோட கதைக்கணும் கொள்ளணுமெண்டா அவைகளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவைகளுக்கு ஆங்கிலம் பெருசாக தெரியாது, இவைகளுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் ப்ராப்பராக தெரியும், தமிழ் விளங்கும், கதைக்க தெரியாது. அப்போ என்னென்ன அவைகளோட கம்யூனிகேட் பண்ணலாம், ரைட்? ஸோ உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அறிஞ்சு கொள்றதுக்கே உங்களால் ஒரு இயலாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கேக்கில் நாங்கள் வந்து என்ன செய்யலாம், எஸ்பெஷலி நாங்கள் நான் இப்போ சொல்கிறது அஸ் ஆர்டிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இது நான் ஒரு வருஷம் சொல்கிற ஒரு விஷயம்தான், தொடர்ச்சியாக என்னுடைய இதை ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு இது வந்து இப்போ கேட்டு அழுத்துக்கு போயிருக்கும். உங்களுக்கு ஆர்டிஸ்ட் நிறைய பேரை வந்து இந்த விஷயங்களும் நிறைய பகிர்ந்து கொள்றையில் சேஃபாக டக்குண்டு 27ஆம் மட்டும் இப்போ நாளைய பார்த்தீங்கன்னா முக்காசி போயிட்ட ஸ்டோரியிலையும் வந்து வி வில் நெவர் ஃபர்கெட் மாவீர நாள் அந்த எங்களோட கார்த்திகை பூ என்ற படத்தை மட்டும் போடுவேன். மே 18ஆம் அதான் நடக்கிறது. வி வில் நெவர் ஃபர்கெட் தமிழ் ஜெனசைட்னு ஸ்டோரியில் மட்டும் போட்டுட்டு அது 24 மணி நேரத்தில் போயிருந்தானே, அப்போ சேஃப் ரைட் போட்டுட்டு அடுத்த நாள் அது இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அப்படி ஒரு விஷயம் பகிர்ந்து கொண்டதுக்கான ஒரு அறிகுறியே இல்லை. ஸோ ஆர்டிஸ்ட்டாக வந்து எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, எங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு இதை வந்து எடுத்து செல்கிறதுக்கு. அது இப்போ நிறைய பேர் இப்போ இன்டர்நேஷ்னலாக ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஆக்கள் சொல்கிறது, ஓ ஐ டோன்ட் ஹேவ் ஓன்லி தமிழ் ஃபாலோவிங், ஓ நான் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை யூ ஷுட் போஸ்ட் இட். எக்ஸாக்ட்லி தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை யூ ஷுட் போஸ்ட் இட், ரைட்? இப்போ உங்களுக்கு வந்து நிறைய சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இருக்கீங்க, ரைட்? ஸோ அவர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ஓகே எங்களுடைய பக்கத்து நாட்டில் இந்த பிரச்சனையில் நடந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாமல் நிறைய பேர் இருக்கணும். இல்லாட்டி அந்த ஆழமாக தெரியாமல் நிறைய பேர் இருக்கணும். ஒரு பிரச்சனை ஒன்று நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ ஆழமாக நடந்திருக்குன்னு தெரியாதவர்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு இருக்குது. இல்லாட்டி தமிழர்கள் இல்லாத ஆக்களாக இருந்தாலும் வந்து யூ ஹாவ் டு எஜுகேட் தம். என்னுடைய தாய்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது உனக்கு தெரியுமா? இப்போ பாலஸ்தீனில் நடக்கிறத வந்து உலகம் முழுக்க தெரியுது, என்ன அது வந்து உலகம் முழுக்க நியூஸில் வந்துருக்குது. எங்களோட பிரச்சனை வந்து நியூஸில் வந்ததா இல்லை. நாங்கள் வந்து இப்போ ஹைவே பிளாக் பண்ணி அப்படியான கொஞ்சம் சிவியரான போராட்டங்களில் வந்து ஈடுபட்டபடியாக தான் வெஸ்டர்ன் மீடியாவுக்கு வந்து அது போனது. நாங்கள் தன்மை வளமையாக இமெயில் பண்ணி அவர்களுக்கு தொலைபேசி கூட நாங்கள் தொடர்பு கொண்டு இப்படி எங்களோட நாட்டில் நடக்குது, இதை வந்து உங்களை நியூஸில் போடுங்கன்னு சொல்ல அதை ஒரு திரும்பி பார்க்கவும் இல்லை, அதை ஒரு கவனத்துக்கு எடுக்கவும் இல்லை. இப்படி செய்த பிறகு தான் இப்படி நான் செய்கிறீங்கன்னு வந்து கொந்தளித்து வந்த பிறகு தான் இப்படி எங்கள் நாட்டில் நடந்தால் இப்படியா நடக்குதுன்னு சொல்லி அது பிறகு தான் நியூஸில் ஒரு கொஞ்சம் நெஞ்ச நியூஸாவது வந்துச்சு. ஆனால் அது ஆழமான நியூஸாக வந்து அது பரவலாக வரையலை. ஆனால் என்ன 2009ஆம் ஆண்டு போராட்டம் முடிவுக்கு வந்துட்டு சிங்கள அரசாங்கம் வந்து இந்த போராட்ட முடிவுக்கு கொண்டு வந்துட்டுது. அதில் வந்து டெரரிஸ்ட் லீடர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து இறந்துட்டார் என்ற அந்த நியூஸ் மட்டும் சும்மா பெரிய அளவில் வந்து பரப்பினாங்க. ஆனால் 2009ஆம் ஆண்டு இவ்வளோ லட்சக்கணக்கான தமிழ் மக்களை வந்து அவங்க அழித்தவங்க எல்லாம் வந்து பிறகுதான் எல்லாம் பெற தொடங்கினது, ரைட்? இப்போ அந்த டாக்குமெண்ட்ரிஸ் அதுகள் எல்லாம் வந்தது, ரைட்? பிபிசியில் இருந்தது, சேனல் 4 அதுகள் எல்லாம் வந்தது, அந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்தது, ரைட்? ஸோ அதெல்லாம் பிறகுதான். ஆனால் அந்த உச்சக்கட்ட நேரத்தில் வந்து யாரும் எங்களுக்கு உதவ வரையில்லை. ஆனால் அதையெல்லாம் மறந்து எங்களுடைய மக்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க கேட்கல வந்து கவலையாகவும் இருக்குது, கேவலமாகவும் இருக்குது. ஒரு தமிழனா கேவலமாகவும் இருக்குது. உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது? இல்லை, அது வந்து இப்போ நான் கனடாவுக்கு வந்தது 2012ஆம் ஆண்டு. ஸோ அந்த 2009 வந்து அந்த பிரச்சனை டைமில் நான் அங்கே தான் இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய ஒரு எஃபெக்ட் எனக்கு. அது என் மென்டல் ஹெல்த்லேயே இருக்கட்டும், அது இட்ஸ் அ வெரி பிக் எஃபெக்ட். எனக்கு ஆக்கள்
என் கண்ணுக்கு முன்னாலே நான் கணக்கை பார்த்தேன். நான் அங்கே ஆக்கள் சாகிறது அது இதுன்றக்குள்ள எனக்கு வந்து அது இன்னும் அது நினைக்க எனக்கு ஒரு ஒரு எஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அதால தான் நானும் வந்து அதை பற்றி கதைக்கணும் என்று முடிவெடுத்து இப்போ இதெல்லாம் இருந்து செய்கிறேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வெறி இருக்கணும். ஏன்டா யூ கான் கோ அண்ட் ஃபோர்ஸ் எவ்ரி ஒன் டு ஹேவ் த சேம் மைண்ட் செட் லைக் ஹவ் யூ ஹேவ். நீங்கள் ஆக்கள்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணே இல்லாது, ரைட்? நீங்கள் எவ்வளோத்த சொன்னாலும் அவங்களோட மைண்டில் வந்து இதில் போய்ட்டு கதைக்கணும், நாங்கள் எங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஒரு வெறி இருந்தால் தான் நீங்கள் செய்வீங்க. இல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது, யூ வாண்ட் ஈவன் டேக் அதை நீங்கள் அதை பற்றி கதைக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, ரைட்? இப்போ எந்த ஃபேமிலி எல்லாம் வந்து நாங்கள் ஆல்வேஸ் இதை பற்றி தான் கதைக்கிறோம். நாங்கள் என் அப்பாவும் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவரும் வந்து எனக்கு எஃபெக்ட் ஆகிருக்கிறார் இந்த பிரச்சனைகள் மூலமாக. ஸோ அதால் தான் நான் இதை பற்றி கூட வெளியில் வந்து ஓப்பனாக கதைக்கிறேன், ரைட்? அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் வந்து மூவ் பண்ணி இருக்கிறார்கள், நல்ல அவங்களோட லைஃப் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக போக்குள்ள வந்து அவங்க அந்த 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 உலகத்துக்குள்ளே திருப்பி நாங்கள் போகணுமான்ற ஒரு கேள்வி ஒன்று அவங்களுக்கு இருக்குது. ஸோ தே ஒன்ட் டாக் அபவுட் இட். நாங்கள் வந்துட்டோம், கஷ்டப்பட்ட நாங்கள் இப்போ வந்துட்டோம், இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்ன்ட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க, ரைட்? ஸோ அது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார். இப்போ ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஈழம் அன்டில் ஐ டை, ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் ஈழம். இப்போ நாளைக்கு நான் எந்த மேடையில் போனாலும் நான் என்ன ஈழத்தமிழன்னு தான் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், விளங்குதா? ஸோ அது வந்து அது மூலமாக அப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள வந்து பீப்புள் வில் பி லைக் என்ன ஈழம்ன்றாருன்னு போய் அடித்து பார்த்தாலும் பார்ப்பினேன், ரைட்? அப்போ அவங்களுக்கு தெரியும், ஓகே ஈழமண்டா இதுண்டா. அந்த நீங்கள் ஈழமண்டு அடித்தாலே வேறு தானே ஹிஸ்ட்ரியே, ரைட்? நான் போய் அவங்களுக்கு திணிக்க தேவையில்லை. அவங்க நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலே தென் தே வில் கோ அண்ட் அதான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு விட்டால் தெரியாதாக்களும் போய் பார்ப்பினோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி இதை நான் ஓப்பனாக கதைக்க இல்லாது. ஏனெண்டா என் பேத் இஸ் அ டிஃப்ரெண்ட் பேத். ஐம் அன் என்டர்டெய்னர், ஐம் அ கமீடியன், ஐம் டூயிங் ஆக்டிங் அண்ட் திங்ஸ் லைக் தேட். ஸோ அப்போ அது மூலமாக ஒரு மேடை கிடைக்கக்குள்ள நான் அதை பற்றி ஒரு லைட்டாக சிம்பிளாக காய்ச்சிட்டு விட்டுருவேன். அப்போ அவங்க தேடி போய் பார்ப்பினோம் அது ஒரு ஈழமன்றார் என்ன ஈழமண்டா என்ன. சரி, இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ நீங்கள் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட ஸ்டோரிஸ் அதுகளை பார்த்தாலும் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய தலைவருடைய படத்தை வந்து போட்டு கொண்டு வாரீங்க. மாவீரர் நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நிறைய போட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸோ எனக்கு இந்த சொந்த அனுபவத்தில் 10 வருஷ அனுபவம் இது. தொடர்ச்சியாக வந்து சோஷியல் மீடியாவில் ஐ கெட் ஷேடோ பேண்ட் ஓ ஐ கெட் பேண்ட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். ஸோ அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நடக்கும்னு ஒரு பயம் இல்லையா? நான் நவம்பர் மட்டும்தான் நான் அதை பற்றி கதைக்கிறது. அது இவ்வளோ நாளைக்கு நடக்க இல்லை, நடந்தாலும் பரவாயில்லை. இப்போ நான் அதால் வந்து ஒருத்தர் மனதையும் புண்படுத்த இல்லை. இப்போ எங்களுக்கு நடந்த அந்த பிரச்சனையை நான் நினைவு கூறுறேன். ஐ ஹாவ் த ரைட்ஸ் டு டூ இட். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மாதிரி ஐ ஹாவ் த ரைட் டு. இப்போ அப்படிதான் சொல்கிறாங்க, ஆனால் அது இல்லை எங்களுக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை நிறைய விஷயத்தில் இருக்குது, பட் எங்களோட விஷயத்தில் அன்ஃபார்ச்சுனேட் எங்களுக்கு அது இன்னமும் இல்லை. மேபி அது இனி கொஞ்சம் மாறலாம் என்ன நினைக்கிறேன், பட் அதுக்கு நாங்கள் தான் முயற்சி எடுக்கணும். இப்போ குறிப்பாக எங்களோட கம்யூனிட்டியில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நவம்பர் மாதம் மட்டும் தான் திடீரென்று ஒரு தேசப்பற்று வந்து எல்லோரும் கொந்தளிக்கிறது. இல்லாட்டி மே மாதமும் அதே பற்று வரும். மிகுதியான 10 மாதம் வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னாங்களே எனக்கு தெரியறதில்லை, ரைட்? இப்போ ஏதாவது ஒரு சிவியரான ஒரு இஷ்யூ வரைக்கல மட்டும் எவ்ரிபடி ரைட் அவே ரியாக்ட்ஸ் அண்ட் தென் ஒரு கொஞ்ச நாளைக்கு தொடர்ச்சியாக அதை பற்றியெல்லாம் காய்ச்சி கொண்டு இருப்பீங்கன்னா தென் இட் டைஸ் அவுட். தென் தேர் இஸ் a வேற ஒரு நியூஸ் வந்துடும், அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். தென் வி ஹாவ் டு வெயிட். இப்போ இந்த மாதம் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ மாவீரர் நாள் அதில் பற்றி கதைப்போம். இப்படியான விஷயங்கள் இருக்குது எங்கள் கம்யூனிட்டியில், இதை வந்து நாங்கள் கதைக்கணும்னு சொல்லி நாங்கள் காய்ச்சி கொண்டு இருப்போம். இது ஒரு மெயின் டாப்பிக்காக இது போய்கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் இனி மே மாதம் மட்டும் இந்த டாபிக் வந்து செத்து போய் கிடக்கும். இப்போ வந்து மே மாதம் 1ஆம் தேதி வந்த உடனே டக்குண்டு ஓகே தமிழ் ஜெனசைட் ரிமெம்பரன்ஸ் டே அது வருது, இப்படி நடந்ததுங்களுக்குண்டு ஒவ்வொரு நாளும் அதை பற்றி கொஞ்சம் நாள் போஸ்ட் பண்ணி கொண்டு இருப்போம். பட் அதுக்கு அப்பால் நாங்கள் என்ன செய்கிறோம், வாட் ஆர் வி டூயிங் டு கெயின் திஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? அந்த மிகுதி 10 மாதத்தும் வந்து நாங்கள் ஏதாவது உருப்படியாக செய்யணும், ரைட்? ஸோ ஹவு கேன் வி லிஃப்ட் த சோஷியல் மீடியா பேன் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? மற்றது இப்போ நீங்கள் தலைவரோட படம் நீங்கள் தொடர்ச்சியாக போடுறீங்க. ஸோ அதில் அப்படியான விஷயங்களில் தான் எங்களுக்கு வந்து பேக் ஃபயர் பண்ணுறது. ஸோ மேபி ஸ்டோரியில் போடுற வழியாக இட்ஸ் ப்ராப்ளி லிட்டில் மோர் சேஃபர். பட் நீங்கள் போஸ்டாக போடைக்க அதுதான் வந்து வினையாக வந்து முடிகிறது, விச் இஸ் சேட் டு சே. ஏன்னா
எங்களோட தலைவர்ண்டா அவர் அவ்வளோ எங்களோட தமிழ் மக்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்தவர். அவரால் தான் நாங்கள் எங்களுடைய போராட்டம் இவ்வளத்துக்கு வந்தது. உண்மையை சொல்ல போனால் அவரால் தான் நாங்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கிறோம், இப்போ நிம்மதியாக இருக்கிறோம்ன்றதையும் நாங்கள் குறிப்பிடலாம். இதில் that's all because he started that movement, right? Obviously that includes a lot of people, but he is one of the main guys. So அவரையே நாங்கள் நினைவு கூற முடியாமல் இருக்குது, இல்லாட்டி அவரை கொண்டாட முடியாமல் இருக்குது. அவர் தான் எங்களுடைய தலைவர் என்று நாங்கள் ஒரு கெத்தாக சொல்லலாமல் இருக்குன்றது வந்து இட்ஸ் the worst thing ever, right? So you have people like Che Guevara, and அவரை வந்து டிஷர்ட்டில் எல்லாம் அடித்து உலகத்தில் இருக்க எல்லாருமே போடுவினோம், ரெவல்யூஷனரி என்று சொல்லி. ஆனால் அதே விஷயத்தை செய்தங்கிற தலைவரை வந்து ஒரு டெரரிஸ்ட் என்று சொல்லி, டெரரிஸ்ட் லீடர்ன்னு சொல்லி பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே நேரம் எங்களுடைய இயக்கத்தையும் வந்து பேன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த எல்டிடிஇ பேனையும் வந்து அப்படி லிஃப்ட் பண்ணலாம். அதுக்கான வேலைப்பாடுகளை வந்து நாங்கள் செய்யணும். அதே நேரம் வந்து இந்த சோஷியல் மீடியா பேன் we have to get that lifted as well. இது இப்போ பல வருஷமாக நான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். பட் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. அண்ட் அதுக்கான அதை செய்யக்கூடிய கையாளக்கூடிய ஆக்களோட கதைக்கைகளையும் வந்து அவங்க முன்வைக்கிற விஷயம் இதுதான். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான் அந்தந்த மாதத்தில் வந்து எல்லோரும் கத்துவீங்க, குளறுவீங்க. அது பிறகு ஒருத்தருமே கிடைக்க மாட்டீங்க. we only see these people twice a year. That's it. May and November. What happens in between, we have no idea. ஸோ இதை பற்றி நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நாங்கள் நினைச்சாலும் we don't have the community support. இப்போ நாங்கள் ஒரு பெட்டிஷன் மாதிரி செய்து இங்கே இருக்கிற எல்லாருமே technically should be signing it. பட் ஏன்னா தான் எங்களால் செய்யலாமல் இருக்குது. As a community, there's so much more we have to do and we have to grow out of, and we have to relearn as well, right? So இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ ரெண்டு மாதங்கள் வந்து நாங்கள் கதைக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து எங்களோட வேலையில் பார்த்துட்டு போகிறோம். அது உண்மைதான். ஏனெண்டா உண்மையாகவே பிரதர், இப்போ எல்லாருக்கும் வந்து அப்போ ஒரு பர்சனல் லைஃப் ஒன்றும் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ அவங்க அந்த 2 நினைவு கூடுற நாட்களில் மட்டும் அவங்க அதை பற்றி காய்ச்சிட்டு மற்ற நாட்களில் அவங்க தங்களோட பர்சனல் லைஃப்பை பார்த்துட்டு போயினோம். இப்போ நீங்கள் சொன்னதில் நான் கண்டிப்பாக ஒன்றுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த பேண்டை தூக்கணும். அதே அந்த பேண்ட், ரைட்? அதுக்கு வந்து எனக்கு ஷோர் தெரியாது என்ன செய்யணும்ண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பெட்டிஷன் எல்லாம் போட்டு வந்து நாங்கள் எங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக ஆக்களை வந்து சைன் பண்ண சொல்லி கேட்கலாம். அதை நாங்கள் செய்யலாம் ஃப்ரம் அவர் எண்ட், ரைட்? இப்போ எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ அவர் கிராஃப்ட் அண்ட் திங்ஸ். அப்போ நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்கலாம், இப்போ நாங்கள் இப்படி ஒன்று பிளான் பண்ணுறோம், உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆனால் இதுக்கு எல்லா கலைஞர்களும் ஒன்று சேர்ந்து செய்தால் தான் சரி வரும். அதனால் முக்கால்வாசி பேர் வந்து இதை நான் ஷேர் பண்ண மாட்டேன், இதால் இந்த அக்கௌண்ட் எது பிரச்சனை வந்தால் என்னென்னு. இட்ஸ் ஐ கெட் இட். சில பேர் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் supporters, followers இருக்கிற ஆக்கள் வந்து obviously they don't want to jeopardize their account. I totally understand that. அதுக்காக வந்து நீங்கள் நடைபெறம் பண்ணி தெரிய முடியாது, ரைட்? உங்களுக்குன்ற ஒரு கடமை இருக்குது. நீங்கள் ஓகே உங்கள் தாய்நாடு என்னென்னு கேட்டால் எங்களுக்கு சொல்கிறதுக்கு இது இல்லை. எங்களுக்கு எப்பயும் வந்து இப்போ ஒரு வெள்ளைக்காரனோட கதை கேட்கல, இல்லை நான் தமிழ் பர்சனோட கதை கேட்கல. ஸோ where are you from and there's always that hesitance. அந்த ஒரு விக்கல் மாதிரி வந்து தான் ஓகே ஸ்ரீலங்கா. பிகாஸ் நாங்கள் தமிழில் சொன்னது where is that? என்ன இட்ஸ் ஸ்ரீலங்கா என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி we are forced to say it, right? ஆனால் சொல்லிக்க எங்களுக்கு விருப்பமா அப்படி சொல்ல இல்லை, right? If you say I'm from தமிழீழம்னா they be like where is that? ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே நிறைய பேர் தெரியும் அப்படி ஒரு நாடு அங்கே இருக்குண்டே. இதுக்குள்ள நான் தமிழீழம்னு சொன்னேன். அந்த சின்ன ஒரு தீவுக்குள்ளே இன்னும் ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது, தட்ஸ் தமிழீழம்னு சொன்னால் யாருக்கு தெரிய போகுது, ரைட்? ஸோ அதை வந்து நாங்கள் மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம்ன்றது தான் எனக்கு தெரியலை. ஈவன் ஐ மீன் அட் திஸ் பாயிண்ட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தமிழீழம் ஒரு தனி நாடாக இல்லாட்டிக்கும் அது ஒரு தனி ப்ரொவின்ஸ் மாதிரி வந்தாலே இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் அட் திஸ் பாயிண்ட். இஃப் வி கேன் சம்ஹவ் work with the government, be like okay, let's have a peaceful resolution. Okay, எங்களை தனி நாடு தர மாட்டிங்களா, அதுக்கு நாங்கள் திருப்பி அடிபட்டு சுடுபட்டு ஆளை கொலை செய்து தான் நாங்கள் அது அச்சீவ் பண்ணலாம்னா no, that's not the way to go, and no one wants to go that way. ஆயுதம் ஏந்தி போராடின போராளிகளை திருப்பி அதுக்கு வர மாட்டேன். ஏன்னா அவளத்துக்கு துன்பங்களை அனுபவிச்சுட்டினா அப்படி மிஞ்சி இருக்கிற போராளி மேருக்கும் ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லை, இல்லாட்டிக்கு 2 காலம் இல்லை, அப்படியான ஒரு நிலைமையில தான் அவையில் இருக்கினோம். ஸோ அவையில் வந்து திருப்பி
ஒரு 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 போராட்டத்துக்கு வருவீனம்ன்றதை வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. கடைசி மட்டும் ஹூஸ் கோன டேக் தி கன்ஸ், ரைட்? நாங்கள் இங்கே கத்துறாக்கள் தான் போய் சண்டை பிடிக்கணும், அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, ரைட்? ஏன்னா நாங்கள் இங்கே சோர்ஸாக வாழ்கிறோம். ஸோ we not gonna pick up a freaking gun and go and fight. we not gonna do it, right? So we are saying, and I'm talking about everyone including myself, right? As much as I voice for this, will I pick up my gun and go fight? Possibly not, right? ஸோ நான் நீங்கள் சொன்ன மாதிரி we have all எங்களோட குடும்ப விஷயங்கள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அதுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. பட் at this point, if we can compromise with the government and say, okay, you know what, we can have a sovereign state, at least make it a province. தமிழ்நாடு ஒரு ப்ராவின்ஸே ஆகுதாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அது இட்ஸ் அ பிக் பொலிட்டிக்கல் டிசிஷன், ரைட்? அது கணக்கு தமிழ் எம்பிஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டிஷன் எல்லாம் அப்படி இப்படி போய்த்தான் அந்த லெவலுக்கு போகணும். அது இன்னும் ஒரு 10 வருஷம் எடுக்கும், சொல்லல அது, ரைட்? 10 வருஷமே காணும் மாதிரியா அது டைம் எடுக்கும். ஆனால் இப்போ நாங்கள் அந்த பேன் அதுகள் வந்து we can actually lift it ASAP, பட் அதுக்கு வந்து we are not coming together. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நாங்கள் எங்கட வேலை வெட்டி என்ன நாங்கள் மட்டும் இருந்து என்னத்தை கண்டம், we are living a peaceful life, whatever, but we don't have identity. இப்போ ரியலிஸ்டிக்காக நாங்கள் அந்த பேண்டை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். மற்றது வந்து அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் உங்களோட அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து இது ஐ திங்க் இது ஒரு 3rd எபிசோட் நினைக்கிறேன் இதை பற்றி கேட்குறது. ஒவ்வொரு முறையும் ஸ்டீவ் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எத்தனை நடந்தாலும் இதை காய்ச்சி கொண்டே இருக்கணும். தட்ஸ் த ஒன் ஆஃப் த வே, not the only way, but one of the way that we can அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறது. எனக்கு ஒவ்வொரு முறையும் இருக்கிற ஒரு கேள்வி வந்து, இப்போ நீங்கள் உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்களா, நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், ரைட்? அந்த இடத்துல இருந்து பார்த்த கண்ணால் பார்த்து, டு யூ திங்க் நீங்கள் நேரடியாக பார்த்தபடியாக இதை சப்போர்ட் பண்ணுறீங்களா, இவங்க பார்க்காதபடியாக ஸ்டோரியில் மாத்திரம் போட்டுட்டு விடுறீங்கன்ற ஒரு இது இருக்குதா? அதனால தான் இவங்களால் ஒன்று வந்து இந்த பெட்டிஷனோ அல்லது இந்த பேண்டோ எடுக்கிறதுக்கு எங்களால் செய்யலாமல் இருக்கா? நான் வந்து பர்சனலாக வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்போ எந்த உணர்ச்சி வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து அது எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்கும் தெரியும். எந்த பர்சனலாக எந்த ஃபேமிலி எல்லாரும் we were affected by what happened back in 2009, ரைட்? அதே மாதிரி இப்போ சிலாக்கள் இப்போ இன்னொரு ஆள் போடுறார், அவர் போடுறதால நானும் போடணும், அவர் சப்போர்ட் பண்ணுறதால நானும் சப்போர்ட் பண்ணணும்னு மக்கள் போடினோம். அதையும் வந்து இப்போ என்ன சொல்கிறது, that is good thing, at least போடுறாங்க. அவங்க போடுறதால இன்னும் ஒரு 4 சனம் அதை பாப்பினோம், ரைட்? ஸோ அது ஆக்கலண்ட அந்த அவங்களோட பர்சனல் உணர்ச்சியை பொறுத்து தான் நான் சொல்லுவேன். அது சேஃப் கேமுக்காக போடக்கூடாதுன்னு தான் ரைட்? இது போராட்டிக்கு என்ன யாரும் கால் அவுட் பண்ணி பிரச்சனை ஆகிடும், அதனுடைய போடுவோம். ஸோ எல்லாரும் வந்து அதை உணரணும், எங்களுக்குன்ற ஒரு நாடு இல்லை, எங்களோட ஐடென்டிட்டியை வந்து அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அரசாங்கம் மாறிட்டதுக்காக அதெல்லாம் உடனடியாக இப்போ நிறுத்தப்பட போகுதுன்ற விஷயம் அப்படியும் நாங்கள் நினைக்கலாது. ஸோ அந்த the history of this whole war is being changed, right? Is being changed. அது அந்த ஆதாரங்களையும் வந்து அவங்க அழிச்சு கொண்டு தான் இருந்தவங்க. ராஜபக்ச டைமில் வந்து that is the main thing that was happening, right? ஸோ அவற்ற ரெஜீமில் வந்து என்னென்று இவங்களோட கதையை முடிக்கலாம், என்னென்னு இதை அழிக்கலாம். இப்படி நாங்கள் செய்த கொடூரங்களை அப்படி நடக்கையில்னு நாங்கள் காட்டலாம், மற்ற இவங்களோட ஆதாரங்களை அப்படி அழிக்கலாம்னு தான் they were like functioning. அதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாகவே இருந்தது, ரைட்? ஸோ இப்போ கவர்மெண்ட் மாறிட்டபடியாக அதெல்லாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி மாறாதுன்னு நாங்கள் நினைக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி we have to wait and see what it is. End of the day, இப்போ first step is we need our people to have equal rights. இருக்கிற நாட்டில் ஒரு எந்த விதமான ஒரு உரிமைகளும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அது வந்து இப்போ ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் அவைகளுக்கு கிடைச்சதுன்னா அது எங்களுக்கு முதல் படி வெற்றியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஈக்குவாலிட்டி பிட்வீன் த 2 கம்யூனிட்டிஸ், ஒரு சிங்கள கம்யூனிட்டிக்கு எவ்வளோத்துக்கு ரைட்ஸ் இருக்கோ, அவைகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ, அது வந்து எங்களுடைய கம்யூனிட்டிக்கு அது கிடைக்குதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரைக்கல we can compromise and maybe work with the government, say okay, make this. இப்போ இந்தியா தான் நாடு, நாங்கள் தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் இருக்குது, அது மாதிரி do the same thing here, ரைட்? நாங்கள் இல்லாமல் ஒரு ஏரியாவில் தான் இருக்கிறோம். கொழும்புக்குள்ளேயும் தமிழாக்கள் இருக்கணும், இல்லை நான் சொல்லல, சிங்கள பிரதேசங்களையும் வந்து தமிழாக்கள் இருக்கணும். பட்
மோஸ்ட்லி வி ஆர் லிவிங் இன் த நார்த் ஈஸ்ட். ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு தமிழீழம் என்ற ஒரு ஸ்டேட் ஆக்குங்க இல்லை ஒரு ப்ரொவின்ஸ் ஆக்குங்க, whatever it is, right? But again, that's a futuristic decision to be made, and it's a very hopeful thing. அப்படி ஒன்று நடக்குமா நடக்காதான்னு நினைக்கிறதே இஸ் வெரி ஹோப்ஃபுல். இப்போ இவருண்ட இப்போ அனுர திசாநாயக்கண்ட ஆட்சிக்கு பிறகு திருப்பி யார் வராங்கன்னு தெரியாது. ஸோ அவற்றை ஆட்சிக்குள்ளே இது எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியுமாண்டா இஸ் கிரேட். ஏன்னா இப்போ எனக்கு பேர் விரும்பினது சஜித் பிரேமதாச கவர்மெண்ட் தான். எனக்கு பேர் அவரைத்தான் ஆக்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணினது வென் கம்பேர்ட் டு அனுர திசாநாயக்க. மேபி அடுத்த முறை அவர் வந்தாருந்தாலும் அவர் மூலமாயும் அவரும் ஒரு டீசெண்டான ஒரு ஆளுண்டு தான் எனக்கு பேர் சொல்கிறேன். ஸோ அதால் அவர் வந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நாங்கள் அதையும் திருப்பி கதைக்கலாம் ஏண்டா ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்க 2 பேரை தவிர வேறு யாரும் வந்தால் வேணும். இப்போ இவ்வளோவெல்லாம் கதைச்ச அப்புறம் தான் எனக்கு திடீர்னு தோணுன ஒரு விஷயம் வந்து, இப்போ நீங்களும் சொன்னது பார்க்கங்களுக்கு வந்து திருப்பி ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு தி திங்ஸ் அந்த மே மாதம் நவம்பர் மாதம் மாத்திரம் செய்யணுன்னு. இப்போ நாங்களும் அதை தான் செய்துட்டு இருக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் வந்து இப்போ நாளைக்கு மாவீர நாள்னோடனே அதுக்குண்டு ஷூட் பண்ணி செய்கிறோம். ஸோ ஐ பர்சனலி திங்க் இப்போ இந்த எவெண்ட் செய்கிற ஆக்கல்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க நினச்சா சில பேர் செய்யணும், பட் நினச்சா எல்லா எவெண்ட்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது ஸ்டேஜ் ஒன்று கிடைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது அதை சொல்கிறேன். ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் தே ஷுட் இன்க்ளூட் தட். இப்போ மே மாதம் வந்தப்பறம் அந்த மாதத்தில் வர்றபடியாக ஈவெண்ட்டில் மாத்திரம் சொல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒரு காலா ஏதாவது ஒன்று நடந்திருக்கு. எங்களுடைய பாடல்களில் செய்யலாம், எங்களுடைய ஆர்டிஸ்டில் வச்சு அந்த பாடல்கள் செய்யலாம். ஐ திங்க் எவ்ரி இதுலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டோரியை அதுக்குள்ளே வச்சு சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு ஐ திங்க் அது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ மை மைண்ட் பிகாஸ் அந்த நாள் வரைக்கும் மாத்திரம் ஒரு பாட்காஸ்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு நாடகமாக அல்லது வருஷமாக அந்த 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 எவெண்ட் செய்கிறது மாத்திரம் இல்லாமல் ஐ திங்க் எவ்ரி எவெண்ட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு போர்ஷன் இதை இன்க்ளூட் பண்ணி அந்த ஸ்டோரியை ஒரு ரிவைண்ட் பண்ணி கொண்டு இருந்தால் ஐ திங்க் இட் குட் ரீச் மோர் பீப்புள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது? ஃபார் ஷூர். இப்போ என்ன மாரி கொஞ்சம் லூசுகள் இருக்கினா நாங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி காய்ச்சொன்னு இருக்கிறாங்க. We don't do it just on those 2 months. We do it whenever we get a chance. அந்த லூசு கூட்டத்தோடு இன்னொரு அந்த கூட்டம் பெருசாக வந்து ஒரு பெரிய லூசு கூட்டம் ஆச்சுண்டா ஒரு மாற்றத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஸோ தனி ஒரு ஆளாக வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. 10 பேராக வந்து கொஞ்சம் இலகுவாக செய்யலாம். ஆனால் இன்னும் அதுவும் ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 1000கணக்குக்கு போனால் தான் ஒரு விஷயத்தை இலகுவாக பண்ண முடியும் இப்படியான விஷயங்கள், ரைட்? ஸோ we need more hands, more brains that come together and work together so to make things happen. ஸோ அது இல்லாத வழியாக தான் we can't. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் மே மாதத்துலேயும் நவம்பர் மாதத்துலேயும் எல்லாருக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுத்து இதுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதால ஒன்றும் நடக்கவும் மாட்டுது. நாங்கள் இன்னும் அடுத்த வருஷம் இதை பேர் தான் இப்போ அடுத்த மேயும் நாங்கள் இதை கதைக்கலாம், அடுத்த நவம்பருக்கும் கதைக்கலாம், 2030 நாங்கள் இதை பற்றி கதைக்கலாம். யூ ப்ராப்ளி பி இன் த சேம் பொசிஷன் பிகாஸ் நத்திங் எல்ஸ் இஸ் பீங் டன். ஸோ அதை மாற்றுறதுக்கு நாங்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னும் ஒருத்தன் அதை செய்வானு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அது this applies to anything. If I have a problem, someone else is going to come fix it for me. நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன்னா ப்ராப்ளம் வந்து 10 மடங்காக பெருசாக மொழியே மாறா. எக்ஸாக்ட்லி நீங்கள் தான் அது இறங்கி மாற்றணும். ஸோ எங்களுக்கு இந்த மாற்றம் வேணும்னு சொன்னால் நாங்கள் தான் இறங்கி வேலை செய்யணுமோ. இன்னும் ஒருத்தன் செய்யக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணி இருந்தேன்னா it will maybe never happen. So what can I do to make it happen? Even if it's like a small step, but that can make a huge difference. இப்போ எனக்கு கடவுள் ஒரு பிளாட்ஃபார்மை தந்திருக்கிறார் சோஷியல் மீடியாவில் 10 வருஷமாக இருக்கிறேன். ஸோ அதால் தான் நானும் வந்து ஒரு முடிவெடுத்தேன். இப்போ வாட் இஸ் மை பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ற உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் தேவை. கண்டிப்பாக ஒரு இலக்கை நோக்கி தான் நீங்கள் ஓடணும். அல்லாட்டி நீங்கள் என்னத்துக்காக உங்களோட ஏன் வாழணுன்ற மாதிரி, ரைட்? ஸோ யூ நீட் அ பர்பஸ் ஆஃப் லைஃப். இப்போ நான் வந்து ஹெல்த் கேரில் இருக்கிறேன், இப்போ காமெடி செய்கிறேன், எனக்கு ஆக்கள்ன்ற ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பை போடுறதும் எனக்கு விருப்பம், ரைட்? அட் த சேம் டைம் இப்போ நான் வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து அங்கே வளர்ந்த ஒரு ஆளுன்றதால நான் என் மண்ணை வந்து நான் யாருக்காக விட்டு கொடுக்க இயலாது. விட்டு கொடுத்தேன்டா துரோகி இல்லைங்குதா? அப்பையிலேருந்து எனக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருந்தது. இப்போ நான் கொழும்பில் இருந்தாலும் வந்து நாங்கள் எல்லாரும் தமிழாக்களும் ஒன்றாத்தான் இருப்போம். எல்லா தமிழ் படியலும் அந்த ஒன்றாத்தான் இருக்கிறது அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கிறது. அதே மாதிரி
இப்போ கொழும்பில் இருக்கிறோம்ன்றதுக்காக இப்போ எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் என்ன புலி பண்ணினவங்க, ஆனால் அவ்வளவு கொடூரமாக ஒன்றும் பெருசாக இல்லை. ஏண்டா அவங்க என்ன சொல்கிற ஒரு ஹியூமனிட்டி சம்மந்தப்பட்ட மாதிரி தான் ஆக்கள் அங்கே இருந்தது. ஆனால் அகெயின் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் இருக்கணும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து உங்களோட அந்த யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ், எங்கே போனா என்ன. ஸோ அதை வந்து நான் அதில் ஒரு உறுதியாக இருக்கிறேன். இப்போ நான் எங்கே போனா என்ன, நான் ஒரு ஈழத்தமிழன். ஈழம் எங்கே இருக்குன்னு கேட்டால் தான் நான் சொல்லுவேன் ஸ்ரீலங்காவில் இருக்குன்ட்டு. முதல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நான் ஒரு ஈழத்தமிழன், ஐ எம் ஃப்ரம் தமிழ் ஈழம். வேர் இஸ் தட்? இட்ஸ் இன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அவ்வளோதான். முதல்ல நான் வந்து சொல்ல மாட்டேன். என்ன அது எனக்கு என்ட ஐ வாஸ் ஹர்ட் அந்த கடைசி காலங்களில். அதால் வந்து அது என்ற ஒரு கொள்கை. ஐ திங்க் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ அதைத்தான் நாங்கள் எப்படி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நாங்கள் தூண்டி விடலாம். அது அவங்களோட மனசுலேருந்து வரணும் பிரதர். நாங்கள் ஒன்றும் பண்ணி. what I'm saying is we have to educate them. Tell them what's the importance of that. அதை மிஞ்சி அவையில் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன்டா அண்டா நாங்கள் ஓகே என்னட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். பட் இதைத்தான் நான் சொல்கிறேன், இப்போ மற்றவங்கள் செய்வாங்கள் என்று நாங்கள் விட்டுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. சில விஷயங்களை நாங்கள் தூண்டி விடணும், ஒரு விதையை போடணும். இப்போ நாங்கள் இப்போ அப்படி இருக்கக்கூடிய சில ஆர்டிஸ்ட் ஆர் பீப்புள் that could make a difference, right? We have a lot of leading independent artists, right, who have like millions of followers at this point. So or at least they get whatever they produce, they get millions of views. இப்போ அவருக்கு சொல்லலாம், ஓகே நீங்கள் பொலிட்டிக்கலாக சொல்ல வேண்டாம், right? You can say it like as ஒரு தமிழனா எங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து நீங்கள் சொல்லலாம். ஐ எம் அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடிஇ, அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை, ரைட்? நான் ஒரு தமிழன், நான் ஈழத்தை சேர்ந்த ஒரு தமிழன், ஆனால் எனக்கு ஒரு நாடு இல்லை. எங்களோட நாட்டில் வந்து ஒரு இனப்படுகொலை நடந்தது. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பாய்ந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு தமிழனா உங்களுக்கு நடந்த விஷயம் தானே, ரைட்? You don't need to take any political sides. So we need to, I think we have to starting from now itself, we have to start contacting our fellow independent artists or any artist, whoever it is, or any people that we know, influencers, whatever they are, whatever they want to call themselves, doesn't matter. So one by one, whoever we know personally, we need to reach out, tell them, hey, இதான் எங்கட இதில் பிரச்சனை இருக்குது, let's figure out how we can come together and do something. In the social media ban என்றது வந்து is an international thing. It's not just Canada, it's not just Europe, it's an international problem that we have. Internationally, that problem is there. So how can we freely express ourselves? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? Does anyone have an idea? Okay, which politicians can we reach out? Or do we have to send a petition directly to Meta? Right? So what do we have to do? Right? So to Meta and to Google or whatever it is, right? So whoever is banning us. So இதுகளை வந்து we have to start active-ஆக நாங்கள் செய்யலாம். So when I say நாங்களா, I'm talking about us three right now. Right? So எங்களுக்கு இங்கே ஒரு ஆளுக்கு ஒரு 10 பேரை தெரியுமாண்டா அவள பேரையும் வந்து we should approach and say, hey, why don't you post anything about this? Or what is the lack of knowledge? உனக்கு பற்றி பெருசாக தெரியாதா, எல்லாத்துக்கும் என்ன விஷயம்னு சொல்லி அவளோட கலந்து கதைச்சு, like it's, again, what I say, this is another sentence I keep saying, rather educate another person than attacking them, because you don't know why they act a certain way. If some people act ignorant, it will look ignorant to them, to us, but to them it's probably they don't know enough, and that's why they are not doing it. Or they can be douchebags and actually ignore it. So that's possible too, obviously. ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் அவையில் அட்டாக் பண்ணாமல் ஒரு தன்மை வளமையாக விளங்கப்படுத்தணும். இதான் விஷயம், என்ன செய்யலாம், எல்லாத்தையும் நான் இப்படி செய்ய போகிறேன், நீயும் வந்து என்ன ஜாயின் பண்ணுறியா? No, I don't believe in this, whatever. And so now we try to educate them. This is what happened. This affects all of us. This doesn't only affect me or your parents, it affects you as well. You don't have an identity. Yeah, you may be born in Canada, doesn't make you Canadian. இல்லை, அட் த சேம் டைம் இப்போ அவங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லாட்டி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. But at least we try பண்ணி பார்க்கணும். அதான் சொல்றேன், இப்போ நாங்கள் இருந்து வெயிட் பண்ணுறதும் விட நாங்கள் ட்ரை பண்ணி அவங்க வலைக்கு வர மாட்டாங்களா, ஓகே நீ வேணாம் அடுத்த ஆள்கிட்ட போகிறோம்னு we can move on. Exactly. Right? ஆனால் அவையில் வந்து நாங்கள் குறித்து வைக்கணும். If we succeed ever, அவையில் வச்சு செய்யலாம். அந்த அதுக்கப்புறம் வந்து we are so happy and shut the hell up ன்னு சொல்லி அப்படி சொல்லுவோம். You didn't want to do it, I don't want to see anything now. Why are you doing it now? Because it's safe. When it was not safe, you don't want to do it. And I can also, if I have to name people, I can name you at least 50 people who will be there. Like செய்யணும்னு வரைக்கும் செய்ய மாட்டேன், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சக்ஸஸ் ஆனோன்னா they will come and I'm so happy this happened, this is what I was looking forward to எல்லாம் வேறு அந்த டைம் தான் வச்சு செய்யணும் வந்தாக்கல. ஐ திங்க் நான் முதலும் சொன்ன மாதிரி இப்போ இவன்
ஆர்டிஸ்ட்டில் ரீச் பண்ணி அல்லது இந்த கம்யூனிட்டி இப்போ பார்த்து கொண்டு இருக்காங்களே நிறைய பேர் இருப்பினா இந்த ஐடியாவில் கதைக்கலாம் இருக்குன்னா இப்போ 3 பேர் இருக்கணும் நீங்கள் கதைக்கலாம்னு ஸ்டாஃப். அது மாதிரி ஜஸ்ட் நாட் வெயிட்டிங் ஃபார் மே அண்ட் நவம்பர் ஏதாவது ப்ரோக்ராம் இல்லை சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கும் போதுனா அந்த நாளுக்குண்டு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் திங் வந்து யூ கேன் talk about anytime. That's why I feel like should but be I mean, done. at least these are the minimum times you have to talk about this. அந்த டைம்லயும் கதைக்காம இருக்காங்க ரைட். இந்த டைமே கதைக்காம இருக்கிறார்கள் இருக்கிறேன். இந்த டைம் கதைச்சால் கூடி நான் சந்தோஷப்படுறேன். ஓகே இதுக்காவது they are voicing it. Right? இப்போ நீங்க குறிப்பிட்ட நீங்க it's not to attack you in any way. நீங்க சொன்னீங்க நவம்பர் மாசம் வந்து I make sure I share these things. மே மாசம் வந்து I make sure I share these things. But you know what? That's important because 90% of the people don't do it on these days either. Right? ஒரு ஃபேக்காக மட்டும் மே 18 டக்குன்னு ஒரு ஸ்டோரியில் சட்டில் அதுவும் ஒன்று டேக் பண்ணி ஒன்றும் செய்யலாம். ஜஸ்ட் அந்த இதை மட்டும் ஷேர் பண்ணி வர்றது, இன்னும் ஒருத்தண்ட ஷேர் பண்ணி வர்றது, தங்கட தாட்ஸை கூடி எழுதுறே இல்லை. மாவீர் நாள் வரைக்கும் they do the same thing. And these are the things that piss me off, honestly speaking. Why can't you write something that you feel? Why it affected you? Or are you completely like unbothered with this? If that's the case, it's like, what's wrong with you? Right? If a lot of us are born abroad, right? But நிறைய பேர் இருக்கிறோம், they completely identify as Tamil and they want to do whatever needed to be done to keep our identity, to protect our identity. ஆனால் அது நேரம் சில பேர் வரல, I don't have any connection with my roots, so I don't care. I don't have my own country. I don't care. My country is this. I was born in France and that. I'm French. I don't care. I'm Tamil French. Or I'm Tamil German. Or I'm Tamil. என்ன மண்ணம் கிடைக்க தமிழ் யூஸ் பண்ணுறீங்க? Don't call yourself Tamil German or Tamil French or Tamil whatever. Then you're just German. You're just French. Right? This is my point. I think நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் அந்த நேரடியாக பாதிக்கப்படணும்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. மற்றது அந்த தப்பிச்சு அந்த இருந்து வந்த ஆக்கள் வந்து பட் இப்போ பில்லாவடுக்கைகளுக்கு வந்து like you said when you married you have your own child நீங்கள் அதை பாஸ் பண்ணுவீங்க because you have your own experience. ரைட். அப்போ இங்கே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா they hearing from third person அதுக்கு பிறகு பிளாக் ஆகுது. ஸோ we need to find a way that அந்த பிளாக்கை எப்படி உடைச்சி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகலாம்ண்டு. இப்போ நாங்கள் ப்ரீவியஸில் வந்து ஒரு எபிசோடில் வந்து கர்நாடிக் டீச்சரோட காய்ச்சினாங்க, ஜெயந்தி டீச்சரோட காய்களுக்கு. அவள் சொன்ன தன்னிட்டு இருந்து தமிழை எப்படி நான் கொண்டு போகணுன்ட்டு ஷி மேக் ஷுர் ஷி கேவ் இட் டு ஹர் கிட்ஸ். அவன் கிட்ஸ் வரைக்கும் அங்கால போகணும், அதுக்கு பிறகு அவையோட இது உண்டு. ஸோ somehow I don't know exactly அதான். உங்களோட அப்பா ஒரு விஷயம் சொன்னவர். ஒரு அப்பா என்ன சொன்னவர்ண்டா, முதல்ல இந்த வீட்டை நான் திருத்தணும், அது பிறகு தான் நான் வெளியில் வந்து செய்யணும், அதை எனக்கு விளங்கிட்டு இருந்தேன்லான்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னார். And that's what it is. It all starts at home. Right? So we have to start educating our people at home. And then extend it home as in family, relatives and stuff. Then you go to your friends. And then you can start reaching out to people that have nothing to do with you. Right? And அது வந்து இப்போ உங்களோட இன்னர் சர்க்கிளை அவங்கள தான் நீங்கள் முதல்ல எஜுகேட் பண்ணிட்டு பிறகு you have to branch out. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. That is the way to do it. And then like you said, through productions is how we can reach the next generation. Right? இப்போ I don't know how it's possible. Like for me it's obviously easy. I'm a musician. I can create a song about it. உங்களோட கிராஃப்டில் வந்து காமெடியில் வந்து இதை எப்படி கொண்டு வரலாம், அதை என்ன காமெடியாக கொண்டு வந்து போட்டு கடைசியில் சீரியஸாக தான் முடிக்க வேண்டி வரும். ஸோ ஐ யூ வில்லிங் டு டு அதுதான் நான் இப்போ எந்த ஃபர்ஸ்ட்டாக நான் இந்த காமெடி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே ஐ ஸ்டார்டட் வித் அ ஹெவி ஈழம் ஆக்சென்ட். In a way I'm contributing through my videos. நான் ஒனஸ்டாக ஃபீல் பண்ணினது ஏனெண்டா இப்போ நான் அந்த கதைக்கிற அந்த ஸ்லாங் வந்து அவுட் ஆஃப் ஜஃப்னா, அந்த கதைக்கிற அந்த அவர் அப்பா என் அப்பா பேர் பாலாங்கள் அவர் அந்த கதைக்கிறது அதே மாதிரி தான். இப்போ ஆக்கள் மீட் பண்ணினாலும் தம்பி எங்கட தமிழில் நீங்கள் அந்த மாதிரி கதைக்கிறீங்கள் இப்படி அது வந்து they were like they recognized it right away. And then I sticked with it even till day I am sticking with that. I won't change that accent for anyone, you know. அது எப்படியாவது எங்கட கிராஃப்ட்டுக்குள்ளே சேர்த்து அதை கொடுக்கங்களுக்கு வந்து the people will reach more. இப்போ நாங்கள் இப்போ ஷார்ட் ஃபில்ம்ஸ் பற்றி எல்லாம் கதைக்கிறோம் நாங்கள், right? So off camera obviously. So I think we have to also start thinking, okay, how can we create like short films that brings up these issues, right? Like I said, it doesn't have to be completely political or anything like that. But இந்த நடந்த விஷயங்கள் வந்து இப்போ என்னென்னு பார்க்கப்படுது.
அப்படியான இதுகளை வந்து we can bring it. It's like real life for example இப்போ அந்த PTSD இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒன் guy is affected by PTSD due to the war என்று அது மூலமாகவே நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமே செய்யலாம். ஏன்னா அவர் ஒரு மாதிரி இருக்கிறார், ஏனென்றா அவர் அந்த யுத்தத்துக்குள்ளே இருந்தவர் அப்படி ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு சென்டிமெண்டலாக ஒரு மெசேஜோட முடிக்கிற மாதிரி செய்யலாம். அதே இப்போ எபிசோட கொண்டு வரலாம். அது அடுத்தபடி வந்து அவர்கிட்ட பிள்ளை எப்படி இதை பார்க்குது, அந்த பிள்ளைகளுக்கு இவர் வந்து அந்த அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கிறபடியா he didn't want his kids to know about it. So that's one person who's not telling it. So the kids is like whitewashed Mary. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அது எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அது லாங் ரன்ல எங்களோட கதையை எப்படி மாற்றும் அந்த விஷயங்களை வந்து we can bring up as short films, right? அந்த பிள்ளைக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த சொல்லி அது அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே மாதிரி ஒரு எபிசோடாக கொண்டு போகலாம். Even I'm not sure, so this is something just completely my personal opinion. இப்போ இங்கே நிறைய தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, right? ஸோ இப்போ அவையில் வந்து இந்த விஷயங்களை படிப்பிக்கணுமா, again doesn't have to be in a political way, but in a historical way, right? இப்போ தமிழை படிப்பிக்கல அதுக்குள்ள எங்களோட விஷயங்களையும் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இல்லை இவ்வாறான படைப்புகளை நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் they can present it even to. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ நான் ஃப்ரான்ஸில் படிக்கும்போது we have a history lesson. They teach about the France, Napoleon and all this stuff. அப்போ தமிழ் ஸ்கூலில் இது படிப்பிக்கிறதுல தப்பே இல்லை. You can like பொலிட்டிக்கலாக போக தேவையில்லை, but you can teach about ஈழம், உங்களோட ரூத் அங்கே இருந்து வருது, உங்களோட பேரண்ட்ஸ் அங்கே இருந்து என்ன பிரச்சனை நடந்தது, அது ஒரு சப்ஜெக்டாகவே எடுக்கலாம். that's actually a great idea. I don't know இப்போ நீங்கள் சில தமிழ் ஸ்கூல் செய்கிறீங்களோ தெரியல, எனக்கு தெரியாது. எங்களோட ஜெர்மனியில் வந்து தமிழ் படிக்கிறதில் வந்து எப்படி படிப்பிக்கிறேன்னு சொல்லி அந்த தமிழ் பாடம் ரெண்டும் இருக்கும். அடுத்து வந்து சமூக கல்வியும் வந்து படிச்சினாங்க, right? So that was not necessarily political stuff, but இப்போ எங்களுடைய நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படியான விஷயங்கள் எல்லாம் அதில் படிப்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வந்து ஆப்வியஸ்லி எங்களுடைய நாட்டு சூழலை பற்றியும் வந்து அதில் படிப்பிக்கப்பட்டது. So I think that is very important that you have that. இப்போ இங்கே தமிழ் பள்ளிக்கூடங்கள் வந்து they should definitely include that if they don't already. Like I said, I don't know. That's it's my personal opinion. If it's already being done, awesome. If not, you should definitely consider doing that. கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் we should also reach out to those people and see எங்களோட கடமையை நாங்கள் செய்யும். Because we have some sort of a known factor, right? எங்களோட மூஞ்சியில் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே பார்த்துருக்குறாங்க. ஸோ தெரியும் அப்போ ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. நாங்கள் ஒன்று கேட்டால் we are in a position where we can voice ourselves, where we can put our opinion out, and then அதை எப்படி எடுக்கப்படுதுன்றது வந்து ஆப்வியஸ்லி அந்தந்த ஆர்கனைசேஷன் அந்தந்த ஆக்களை பொறுத்தது. பட் நாங்கள் அட்லீஸ்ட் we can say that we tried, right? நிறைய தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு, right? So we can கேட்கலாம். I mean we have to figure out இப்போ அந்த I should actually ask a lot of my students go to these schools. I should ask them, okay, do you learn any of these things and so. If not, then we can actually reach out and see like, hey, is there any possibility to do maybe அவங்களுக்கு செய்ய மாட்டோம்ல ஒரு வேளை யோசனை வந்திருக்காது, ரைட்? ஸோ தமிழ் படிப்பிக்கிறோம் அதே ஒரு இது யோசிக்கலாம். நாங்கள் சொல்லல மேபி இது நல்ல ஐடியாவாக இதை செய்யலாம் தானே. that be a good thing to do. I think we should reach out. இல்லை அட்லீஸ்ட் அந்தந்த மாதங்களில் வந்து இதை சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன்ஸை வந்து they can showcase it to the kids. இப்போ மே மாதம் தான் we spoke about it. அந்த டைம் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆனது, Ray of Hopes, and then also ரஞ்சித் ஜோசப் என்ற படம் ஊழி ரிலீஸ் ஆனது. ஸோ அப்படியான படைப்புகளையும் வந்து they can include it in their classes. அந்தந்த மாதங்களில் வந்து நீங்கள் அந்த படைப்புகளை வந்து கிட்ஸுக்கு போட்டு காட்டலாம், ரைட்? இப்போ இந்த மாதம் வந்து மாவீரர் நாள், எங்களுடைய மாவீரர் வந்து அங்கே நினைவு கூறுற ஒரு நாள், எங்களோட நாட்டில் இப்படி நடந்ததுன்னு சொல்லி அதுக்கான படைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து ஃபில்டர் பண்ணி கிட்ஸுக்கு எது ஃப்ரெண்ட்லி என்று பார்த்து அதை கொஞ்சம் காட்டி நீங்கள் இது பண்ணலாம். அதே நேரம் வந்து இப்போ மே மாதத்தில் ஓகே இட்ஸ் த தமிழ் ஜெனசைட் ரிமெம்பரன்ஸ் மந்த் ஆர் டே, அண்ட் தென் லெட்ஸ் வாட்ச் திஸ் டாக்குமெண்ட்ரி. என்ன அதில் வந்து இப்போ ஆப்வியஸ்லி அந்த போர் சூழலை சம்மந்தப்பட்ட சீன்ஸ் ஒன்றும் அதில் வராது, பட் தேர் டாக்கிங் அபவுட் ஹவு த பீப்புள் வர் அஃபெக்டட் பை இட் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ அப்படியான இதுகளை வந்து ஷோகேஸ் பண்ணி these kids will understand, oh இவ்வளோ சிவியராக இருந்ததா, ரைட்? ஸோ இவ்வளோ 100,000s of people உண்மையாக செத்துதான்னு சொல்லி அவைகளுக்கு அது ஒரு இதாக இருக்கும். இட்ஸ் லைக் it will be life changing for them, right? And அவன் ஐடென்டிட்டிக்கும் வந்து ஒரு it's a good update and a good upgrade, right? Rather than saying, oh, my parents are Tamil, but I was born in Canada, so I'm Canadian. So அப்படி இல்லாமல் it should be like, yeah, I'm born in Canada, but I'm Tamil. அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நாங்கள் சொல்லி வளர்ந்தது. ஸோ the next generation should be like that as well, right? சரி, இதை நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் 24 மணி நேரம் இந்த கதைக்கிறனாலும் கதைக்கலாம். ஆனால் லைக் ஐ செட் ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காது. ஸோ
Yeah. இன்னும் ஒரு ஆளுங்கட டீமில் சேர்ந்துருக்கிறார். 2-3 ஆகி 3-4 ஆகி அப்படி அது இந்த அங்காலவே இந்த டபுளாக போச்சுன்னா இட்ஸ் பெட்டர். 16-32 அப்படி போச்சுன்னா சந்தோஷம். இல்லை பட் யோசிச்சு பாருங்க, இது முதல் நாங்கள் கதைக்குள்ள நாங்கள் 2 பேரும் தான் காய்ச்சி கொண்டிருந்தோம். இப்போ இன்னொரு நாள் வரைக்கும் பட் இதுலேயும் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. there's a lot of people that we talk to about, but இது வந்து இந்த அஃபிஷியலாக ஒரு யோசனையும் இல்லாமல் கதைக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் அப்படி வந்திருக்கிறீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். பிகாஸ் ஆஃப் கேமரா கதைக்கிறதுக்கு இன்னொஃபிஷியலாக கதைக்கிறதுக்கு a lot of people are ready to do that. Obviously a lot of people do that. ஆனால் அங்கேயாவது பப்ளிக்காக இதை பற்றி காய்ப்போம்னா எல்லாரும் வந்து பின்வாங்கிடுவீங்க for their own reasons. Some of them are respected, some of them are nonsense, but it is what it is, right? So but நான் சொன்ன மாதிரி I think we should plan next, okay, how do we approach other fellow artists or entrepreneurs or influencers to join us, and how we can make a difference. So I think obviously we can approach some of the politicians also, right? And ask them, okay, how can we do this and how can we help to make this happen? என்ன நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ அதை செய்யக்கூடிய ஆக்கள் கையாளக்கூடிய ஆக்கள் வந்து சொன்ன விஷயம் இதுதான். அதுக்கான சப்போர்ட் இல்லை. அந்தந்த நேரத்தில் வந்து எல்லாரும் கத்துவினம் குளறுவினம். அதுக்கு பிறகு then they are dead after that. We don't hear anything. So even if we come up with a solution or with an approach to solve this, we don't have the right amount of supporters for this. So அதை நாங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு we should have meetings with those people now and say, okay, hey, we want to actively help. What can we do? என்று சொல்லிக்கொண்டு நான் நிற்கிறேன். இந்தியான் எபிசோட முடிச்சுக்கொள்ளலாம். நீங்கள் ஃபைனலாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, அதுதான் இப்போ நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், ரைட்? தட் இஸ் த another மெயின் திங் தட் ஐ ஆல்சோ ஸ்டாண்ட் ஃபார். லைக் அந்த கணக்கிடத்தில் இது சேம் கதையத்தான் நான் சொல்கிறேன். we have to be united, you know, and then we have to have the same goal, same mission, and then நாங்கள் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி then we can grow together as well as stand for what we truly believe in. ரைட்? அது வந்து நாங்கள் விடக்கூடாது. ஒற்றுமை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் இட். இதுதான் நாங்கள் திரும்ப சொல்கிற விஷயம்தான். ஸோ அதை டேவிட் இந்த முறை சொல்லியிருக்கிறார். ஸோ அதோடய அதை விட்டுருவோம். ஸோ இந்தியன் கீவேர்ட் இஸ் ஒற்றுமை. I always think to do that. Beginning of the இது வந்து இந்தியன் கீவேர்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு I always forget. So ஆக்களை என்கேஜ் பண்ண வைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து செய்கிறேன். Okay. So keyword is ஒற்றுமை. Right. Thank you so much, David, for joining us once again. And you're kind of like a permanent guest now. So I'm sure you're going to be here soon again. So அடுத்த முறையும் இன்னும் ஒரு புதிய எபிசோடில் உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வரவேற்றுக் கொள்வது உங்கள் ஸ்டீவ் கிளிஃப் and AR. This is குஜாலா இருப்பம். சில்லா கதைப்போம். Peace out.